கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற, அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவருடைய வசனங்களை கேட்கிற, வசனத்தின்படி வாழ முயற்சி எடுக்கிற, வாழுகிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இயேசப்பா கைவிடவே மாட்டார். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழக்காதீங்க. இந்த நாளில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசப்பா உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்பிக்கை இழக்காதீங்க. சில தோல்விகளை கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இந்த தோல்வி நிரந்தரமானதல்ல. அதற்கு பின்னால் அதுக்கு அடுத்த பக்கத்தில் நன்மை வச்சிருப்பார். சோர்ந்து போகிறீங்க, சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:2. கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறத கண்டு சிறுமைப்பட்டவங்களே மகிழ்வார்களாம். அப்படின்னா சிறுமைப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புத அடையாளங்களை நாம் ஷேர் பண்ணும்போது, மற்றவங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது, சாட்சி அறிவிக்கும்போது அவர்கள் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய நாமத்தினாலே நம் வழியாக சிறுமைப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற மக்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கிறார். காஸ்பல், சுவிசேஷம் சிறுமைப்பட்ட மக்களுக்கு, சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு. ஆகாதென்ற தள்ளப்பட்ட கற்கள் மூளைக்கு தலைக்கலைப்பு ஆகுது தெரியுமா? சுவிசேஷத்தினால, ஆண்டுடைய வார்த்தையினால. அதனால் சிறுமைப்பட்டிருக்கிற மக்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால உங்கள் வழியாக அநேக சிறுமைப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசித்து கண்டு மகிழ்ந்து களி கூற போகிறாங்க. அதற்கு உங்களை பயன்படுத்த போகலை. நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையே. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கட்டும். உங்களை அந்த நிலைக்கு மாற்றி அநேகரை மகிழ்ச்சியடை செய்ய போகிற. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த பூமியில் சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டிருக்கிற மக்கள் களிகூறத்தக்கதாய் இவர்களை பயன்படுத்தும். அதற்கு ஏற்ற அபிஷேகத்தை உங்கள் மேலே வையும். அதற்கேற்ற உயர்வை தாரும். உம்மை இவர்கள் உயர்த்துவதை கண்டு, உம்முடைய நாமத்தை சொல்வதை கண்டு, இவர்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதன் மூலமும் சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமும் அநேகர் சந்தோஷம் அடையட்டும். அப்படிப்பட்ட காரியம் நடக்கட்டும். ஆண்டவரே, தேவையில் இருக்கிறவங்களுக்கு தேவையை சந்தியும். கவலை கண்ணீர் விலகட்டும், பயம் விலகட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். சாட்சி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.